40ஆம் அதிகாரம் 5வது வார்த்தை. ஏசாயா 40:5. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாய். கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். மாம்சமான யாவும் அதை காணும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இந்த வார்த்தையில நீர் எங்களோடு கூட பேசும் என்று சொல்லுவோமா? ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசும் சொல்லுங்க. என்னோடு கூட பேசினாங்களே, உங்களுடைய வார்த்தைக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். உங்களுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது ஆண்டவரே. அது உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமை உள்ளது. உலர்ந்த எலும்புகளையும் உயிர்ப்பிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது. அந்த வார்த்தை எங்கள் மத்தியில் இறங்கி வரட்டும். எங்களோடு பேசும். நீங்க பேசினாலே உங்க கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், கர்த்தர், அதாவது கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். கர்த்தரின் மகிமை. கர்த்தர் என்று சொல்லப்படுகிற வார்த்தை பிதாவாகிய தேவனுக்குரிய வார்த்தை. பிதாவாகிய தேவனை தான் கர்த்தர் என்று வேதாகமம், ஆமென், அந்த எழுத்தாளர்கள் எழுதினார்கள். ஏன் இதை கர்த்தர் என்ற வார்த்தையை அவர்கள் எழுதினார்கள் என்று சொன்னால், இந்த வேதாகமம் 40 ஆமென் எழுத்தாளர்களால், 40 பரிசுத்தவான்களால், ஆவியானவரால் ஏவப்பட்டு சுமார் 1600 ஆண்டுகள் எழுதினார்கள். இந்த வேதாகமம் பல நிலைமையில இருந்து பாப்பரைஸ் என்கிறதான ஒரு புள்ளியில, அதாவது தோல் சுருள்ல வருவதற்கு முன்பதாக பாப்பரைஸ் என்கிறதான ஒரு புள்ளில எழுதப்பட்டது. ஒரு பெரிய ராஜா என்ன செய்தார் என்று சொன்னால், இந்த வேதாகமத்தை நீங்கள் மொழிபெயர்க்க வேண்டும் என்று சொல்லி ஆட்களை தேர்வு செய்து அவர்களை ஒரு தனி தீவிலே கொண்டு போய் வைத்து இந்த வேதாகமத்தை மொழிபெயர்க்கிற காரியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். இந்த வேதாகமத்தை இந்த 40 நபர்களும் மிகுந்த பயத்தோடும் நடுக்கத்தோடும் அதை மொழிபெயர்த்த வேலையிலே ஈடுபட்டார்கள். அவர்கள் தினந்தோறும் எழுவார்கள், நன்றாய் குளித்து தங்களுடைய புதிய ஆடைகளை அணிந்து கொண்டு நன்றாய் செபித்து இந்த வேதாகமத்தை அவர்கள் மொழிபெயர்க்கிற வேலையிலே ஈடுபட்டார்கள். என்ன நடந்தது என்று சொன்னால், யெகோவா ஈரே, யெகோவா என்கிற பெயர் எங்கெல்லாம் வந்ததோ அந்த யெகோவா என்கிற வார்த்தையை அவர்களால் எழுத முடியாமல் போனது. அந்த வார்த்தையை எழுதுகிறது போது அவர்கள் உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பித்தது. திடீரென்று சொல்லி சிலர் மறித்து போனார்கள். 40 நபர்கள் நியமிக்கப்பட்டதான அந்த இடத்துல 15 நபர்களாய் மாறி போனார்கள். ராஜாவுக்கு தகவலை அனுப்பினார்கள். ராஜாவே, யெகோவா என்கிற பெயரை எங்களால் எழுத முடியவில்லை. 40 நபர்கள் நியமிக்கப்பட்டார்கள். இப்பொழுது வெறும் 15 நபர்கள் மாத்திரம்தான் இருக்கிறோம். இந்த யெகோவா என்கிற பெயரை உச்சரிக்கவே எங்களால் முடியவில்லை. நாங்கள் எவ்வளவோ பரிசுத்தமாக இருக்கிறோம், மிகவும் ஜெபத்தோடு எழுதுகிறோம். ஆனால் யெகோவா என்கிற பெயர் எங்கெல்லாம் வருகிறதோ அந்த பெயரை நாங்கள் எழுத முற்படும் போது எங்களால் தாங்க முடியாமல் நாங்கள் மரித்து போகிறோம் என்று சொன்னபோது ராஜா மந்திரி சபையை கூப்பிட்டு அழைத்து இதற்கு என்ன செய்யலாம் என்று சொல்லி யோசனை சொன்னபோது அவர்கள் சொன்னார்களாம், எங்கெல்லாம் யெகோவா என்கிற பெயர் வருகிறதோ அந்த இடமெல்லாம் கர்த்தர் என்று எழுதுங்கள். அல்லேலூயா. ஏன் என்று சொன்னால், யெகோவா என்கிற அந்த பெயர் மகா வல்லமை உள்ளது. இப்ப இந்த பகுதியில வாசிக்கிறோமே, 40வது அதிகாரத்தில் 5வது வார்த்தையில வாசிக்கிறோமே, ஆமென், கர்த்தரின் மகிமை. யாருடைய கர்த்தர் என்று சொன்னால் யார்? அந்த யெகோவா, அவருடைய மகிமை. மோசே இந்த மகிமையை பார்ப்பதற்கு ஆசைப்பட்டார்.
மோசே இந்த மகிமையை பார்க்க ஆசைப்பட்டு கேட்கிறான், ஆண்டவரே உம்முடைய மகிமையை நான் பார்க்க வேண்டும். ஆண்டவர் சொன்னார், ஒருவனும் என்னை காண முடியாது, யாரும் என்னை கண்டு உயிரோடு இருக்க முடியாது. ஆனாலும் மோசே ஆண்டவரிடத்திலே அவன் கெஞ்சி வற்புறுத்தி கேட்டபடி நான் சொன்னார், உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து என் கரத்தால் மூடுவேன், அப்பொழுது என்னுடைய மகிமை கடந்து போகும், என் பின்பக்கத்தை மாத்திரம் நீ பார்க்க முடியும். அப்படிப்பட்ட மகிமை, அந்த மகிமை பிதாவாகிய தேவனுடைய மகிமை சீனாய் மலையிலே இறங்கின போது அந்த சீனாய் மலை முழுவதும் தீ பிளம்பாய் மாறியது. ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னார், இந்த மலையை சுற்றிலும் ஒரு மனிதனும் மிருகமும் வரக்கூடாது. இந்த மலையிலே நான் இறங்கும் போது இந்த மலை அடிவாரத்திலே மிருகமானாலும் மனிதனானாலும் இந்த மலையை தொடுவானானால் அவன் கொல்லப்படுவான். ஆண்டவர் மலையிலே இறங்கினார், மலை அக்கினி காடாய் மாறியது, அந்த மலையை சுற்றிலும் நெருப்பு பிளவு உண்டானது. அவ்வளவு மகிமை உள்ள தேவன். இந்த மகிமையுள்ள தேவன் அவருடைய ரூபத்தின்படி அவருடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளான நமக்கு அவருடைய மகிமையை காண்பிக்க விரும்பினார். பிதாவாகிய தேவன் அதே மகிமையோடு தம்மை நமக்கு வெளிப்படுத்தி இருந்தால் நாம் எரிந்து சாம்பலாய் போவோம். ஆமென். அப்படியானால் பிதாவாகிய தேவனுடைய மகிமையை அவருடைய பிள்ளைகளான நமக்கு காண்பிக்க அவர் விரும்பி குமாரன் என்கிற மகிமையை வெளிப்படுத்தினார். குமாரன் பிதாவின் மகிமையின் தற்சொரூபமானவர், பிதாவாகிய தேவனுடைய மகிமையின் சாயலானவர். இப்பொழுது குமாரனாகிய கிறிஸ்து இந்த உலகத்தில் பிதாவினுடைய மகிமையை வெளிப்படுத்த வந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றோம்? பிதாவினுடைய அன்பின் மகிமையை, இரக்கத்தின் மகிமையை, கிருபையின் மகிமையை, அவருடைய மனதுருக்கத்தின் மகிமையை வெளிப்படுத்த வந்தார். பிதா என்று சொன்னால் அவர் மிகவும் அக்கினி, நெருப்பு. அவர் பாவத்தை பார்க்க மாட்டார், சுட்டி எரித்து போடுவார், அவர் பொறுத்து கொள்ள மாட்டார். இதுதான் அவருடைய மகிமையா இருந்தது. ஆமென். ஆனால் அவருக்குள்ளே இருந்த அந்த இரக்கத்தின் குணம், தயவு, கருணை, மனதிருக்கம், இவைகளை தம்முடைய மக்களுக்கு எப்படி வெளிப்படுத்த வேண்டும்? தம்முடைய குமாரன் வழியாக வெளிப்படுத்த ஆரம்பித்தார். குமாரன் இந்த உலகத்துக்கு வந்தார். குமாரனாகிய கிறிஸ்து பிதாவினுடைய மகிமையை நமக்கு வெளிப்படுத்தினார். ஆமென். 33 ஆண்டு காலம் பிதாவினுடைய மகிமையை தேவகுமாரனாகிய இயேசு வெளிப்படுத்தி நமக்கு காண்பித்தார். பிதாவின் இரக்கத்தின் மகிமை, கருணையின் மகிமை, மனதுருக்கத்தின் மகிமையை நாம் காணும்படி ஆண்டவர் இரக்கம் செய்தார். கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். யாரோட மொபைல்? முப்பத்தி 33 ஆண்டு காலம் இந்த உலகத்திலே பிதாவின் மகிமையை அவர் வெளிப்படுத்தி 12 சீசர்களை தெரிந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு பிதாவினுடைய மகிமையை, குமாரனுடைய மகிமையை சீசர்கள் மூலமாக இந்த உலகிற்கு வெளிப்படுத்தினார். இந்தியாவுக்கு தோமா என்கிற சீசன் மூலமாக பிதாவாகிய தேவனுடைய மகிமை, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய மகிமையை தோமா சுமந்து கொண்டு வந்து இந்த விக்கிரகம் நிறைந்த இந்திய தேசத்திலே அவருடைய கிருபையின் மகிமையை வெளிப்படுத்தினார். இப்பொழுது சீசர்கள் காலம் நிறைவு பெற்றுவிட்டது. இப்பொழுது அடுத்த ஸ்தானத்தில் யார் இருக்கிறோம் என்று சொன்னால் நீங்களும் நானும் இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொன்னீங்க? புரியுதா உங்களுக்கு? முதலாவது பிதாவினுடைய மகிமை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தினவர் இயேசு. இயேசுவுக்கு பிறகு அவருடைய 12 சீசர்களும் அவருடைய மகிமையை வெளிப்படுத்தினார்கள். சீசர்கள் காலம் நிறைவு பெற்றது. இப்பொழுது அடுத்த ஆமென் இந்த உலகத்துக்கு
உலகத்துக்கு அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிற பொறுப்பை அவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய தலையிலே ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்ப நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையை, பிதாவினுடைய மகிமையை இந்த உலகிற்கு வெளிப்படுத்துகிற ஆமென் நல்ல சிற்பாசாரிகளாய் நாம் தேர்ந்தெடுக்கப்படும். நல்ல நல்ல விழிப்பா கேட்கணும். எத்தனை பேர் ஆமென்? நீங்களும் நானும் மிக பொறுப்புள்ளவர்களாய் இருக்கிறோம். நமக்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன பொறுப்பு என்று சொன்னால், நான் ஒரு கிறிஸ்தவனாய் இருந்துவிட்டு போகிற ஒரு பொறுப்பு அல்ல. இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்த வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஆமென். உங்களுடைய தேர்வு எதற்கு? நீங்கள் எதற்காக தேர்வு செய்யப்பட்டீர்கள்? எதற்காக ரட்சிக்கப்பட்டீர்கள்? எதற்காக ஆண்டவர் நம்மை பாதுகாத்து வருகிறார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையை இந்த பாவம் நிறைந்த உலகத்துக்கு வெளிப்படுத்த வேண்டும். சீசர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் உலகம் முழுவதும் போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். எது சுவிசேஷம்? பிதாவினுடைய அன்பை, இரக்கத்தை, கிருபையை, கருணையை, மனதுருக்கத்தை சொல்லுவதுதான் சுவிசேஷம். இந்த வேலையை தான் 12 சீசர்களும் உலகம் முழுவதும் செய்தார்கள். ஆமென். இப்பொழுது இயேசு கிறிஸ்து சீசர்களுக்கு கொடுத்த கட்டளையை அடுத்து நாம் நிறைவேற்ற வேண்டும். ஆமென் சொல்லுங்க. நாம் என்ன செய்ய வேண்டும்? சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அன்பினால், செயல்களினால், கிரியைகளினால், நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் சுவிசேஷத்தை பிரகடனப்படுத்த வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரகடனப்படுத்தப்படுகிறதோ அங்கெல்லாம் இயேசு மகிமைப்படுகிறார். இயேசு வல்லமையாய் வெளிப்படுகிறார். அவருடைய அன்பு, கருணை, இரக்கம் வெளிப்படுகிறது. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. நீங்க எங்க போனாலும், ஒரு சின்ன கிராமமா இருக்கணும், அங்க ஒரு ஆர்சி கோயில் இருக்கும். ஆமென். அவங்களுடைய சேவையெல்லாம் மறக்க முடியாத சேவைகள். அவங்க கொடுத்ததாங்க எஜுகேஷன், கல்வி அறிவு, மருத்துவம். அப்படிதானுங்களா? இதனாலதான் நம்ம தமிழ்நாட்டில், இந்தியாவில் நிறைய பேர் படிச்சாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அவருடைய அன்பை, அவருடைய இரக்கத்தை, அவருடைய கருணையை, அவருடைய மனதுருக்கத்தை வெறும் வாயில சொல்லாம அதை செயல் வடிவம் கொடுத்தாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஆமென் சொல்லுங்க. நம்முடைய தேசத்துக்கு எத்தனையோ மிஷனரிமார்கள் வந்தாங்க. அதுல அன்னை தெரசா அவங்க ஸ்தோத்திர, அவங்களுடைய ஆமென் ஸ்தோத்திர அர்ப்பணிப்பான ஒரு சேவை, அன்பின் சேவை, இரக்கத்தின் சேவை உலகமே பாராட்டுது. வெறும் பேச்சில் அல்ல, பலத்துல. சொல்லுங்க, பேச்சில் அல்ல, பலத்துல. சொல்லுங்க, பேச்சில் அல்ல, பலத்துல. அப்ப நீங்களும் நானும் என்ன காரியத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? பிதாவினுடைய மகிமையை, குமாரனாகி இயேசுவின் மகிமையை இந்த உலகிற்கு காமிக்க வேண்டும். நல்ல கவனிங்க. ஆமென். சரி, இப்போ அவருடைய மகிமையை வெளிக்காட்டுவதற்கு இயேசு என்ன செய்தார்? தன்னை தாழ்த்தினார், தன்னை வெறுமையாக்கினார். சொல்லுங்க, தன்னை தாழ்த்தினார். எதுவரைக்கும்? மரண பரியந்தம். சொல்லுங்க, மரண பரியந்தமும் தன்னை தாழ்த்தினார், தன்னை வெறுமையாக்கினார். அற்புதங்களை செய்த போது சொன்னார், இதை வேறு யாருக்கும் சொல்லாதே என்று சொன்னார். ஏன்? இயேசுவின் புகழ் ஓங்க வேண்டாம், பிதாவினுடைய புகழ் ஓங்க வேண்டும். ஆமென். தன்னை மறைத்தார், பிதாவை வெளிப்படுத்தினார். இன்றைக்கும் நாம் அதைத்தான் செய்ய வேண்டும். நம்மை மறைக்க வேண்டும், இயேசு வெளிப்பட வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அப்போ பிதாவினுடைய மகிமையை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வெளிப்படுத்துவதற்கு அடிமையின் ரூபம் எடுத்தார். சொல்லுங்க, அடிமையின் ரூபம். சொல்லுங்க, நாம் எஜமானர்கள் அல்ல. ஆமென். நாம் பெரிய ஆட்கள் அல்ல,
அடிமையின் ரூபம். சொல்லுங்க ஆமென். தாழ்மையின் கோலம். அல்லேலூயா. நல்ல நல்ல ஆமென் ஸ்தோத்திரம். பெருமை அல்ல, தாழ்வு. தன்னை தாழ்த்தினார், கீழ்ப்படிந்தார், பிதாவை மட்டுமே வெளிப்படுத்தினார். அடிக்கடி சொல்வார், என் பிதா என்ன செய்கிறதை காண்கிறேனோ அதை தான் செய்கிறேன், ஒன்றும் என்னுடைய சொந்தமானதிலே நான் எடுத்து செய்யவே இல்லை. அப்போ பிதாவை உயர்த்தினார், பிதாவினுடைய மகிமையை வெளிப்படுத்தினார். சீசர்கள் பேதுரு, யோவானும் பேதுருவும் தேவாலயத்துக்கு போகிறார்கள். சப்பானியை எழுப்பி நடக்கப்படுகிறார்கள். நடக்கப்படின போது எல்லாரும் ஓடி வருகிறார்கள். இந்த அற்புதத்தை பார்த்து பிரமித்து ஓடி வருகிறார்கள். இப்பொழுது சொல்லுகிறார்கள், இவைகளை செய்வதற்கு எங்களுக்கு எந்த சக்தியும் இல்லை. அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் சிலுவையிலே அறையப்பட்ட அந்த நசரேயனாகிய இயேசுதான் இந்த அற்புதத்தை செய்தார், நாங்கள் அல்ல. அவர்கள் சொல்லுவதே சொல்லுகிறார்கள், எங்களிடத்தில் வெள்ளியும் பொன்னும் இல்லை, எங்களிடத்தில் இருக்கிறதை தருகிறோம், எங்களிடத்தில் இருப்பது எது? இயேசு இருக்கிறார், அவரை கொடுக்கிறோம். அப்போ இயேசுவினுடைய மகிமையை சீசர்கள் எப்படி வெளிப்படுத்தினார்கள் என்றால், தங்களை தாழ்த்தினார்கள், தங்களை வெறுமையாக்கினார்கள். எத்தனை பேர் ஆமென்? நல்ல தூக்க வரவங்கள கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. நன்றி, அல்லேலூயா. கண்ணை கட்டிக்கிட்டு வருது. நல்ல கடவுளுடைய வார்த்தையை கேளுங்க. இயேசு பிதாவினுடைய மகிமையை வெளிப்படுத்தினது போல, ஆமென் ஸ்தோத்திரம், சீசர்கள் இயேசுவின் மகிமையை வெளிப்படுத்தினார்கள். எப்படி வெளிப்படுத்தினார்கள் சொல்றேன். 12 சீசர்களை ஒரே ஒரு சீசர் மாத்திரம்தான் இயற்கை மரணம் அடைந்தார். யாருக்கு அது? அன்பின் சீசன் யோவான். சொல்லுங்க, அன்பின் சீசன் யோவான். ஞான ஸ்நானம் கொடுத்த யோவான், அவர் ஸ்நானகன் யோவான். அன்பின் சீசன், இயேசு கிறிஸ்துடைய மார்பிலே சாய்ந்திருந்தவர் அன்பின் சீசன். அவர் மட்டும்தான் இயற்கை மரணம் அடைந்தார். மற்ற அத்துணை 11 சீசர்களும் வாளால் அறுப்புண்டு செத்தார்கள், ஈட்டினால் குத்துண்டு செத்தார்கள், தேர் காலிலே சக்கரத்தில் கட்டி இழுத்து கொல்லப்பட்டார், தலைகீழாய் சிலுவையிலே அறைந்து கொல்லப்பட்டார்கள். அத்தனை பேரும் இரத்த சாட்சியாய் தங்களை அர்ப்பணித்து இயேசுவின் மகிமையை வெளிப்படுத்தினார்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நல்ல தூக்கம் வருது, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இப்போ அந்த மகிமை இந்த 21ஆம் நூற்றாண்டுல வெளியேறாம மாறணும். இதற்கு யார ஆண்டவர் நம்பி இருக்கிறாரோ உங்களை என்னை நம்பி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இந்த 21ஆம் நூற்றாண்டுல அவருடைய மகிமை வெளியரங்கமா மாறும். சொல்லுங்க. மூடி மறைக்கப்பட்டிருந்த மகிமை இப்ப அது ஓப்பனா மாறணும், வெளியரங்கமா மாறணும். அப்படிதானுங்களா? மாம்சமான யாவும் அதை காணணும். மாம்சமான யாவரும் காணணும். காரணமா வேண்டாமா? அப்ப அந்த வேலைக்கு ஆண்டவர் யாரை தேர்வு செய்திருக்கிறார்னா, உட்கார்ந்து இருக்கிறீங்க பாருங்க, உங்க ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் தேர்வு செய்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென்? ஆண்டவரே, நீர் என்னை தேர்வு செய்திருப்பதற்காக சோதரர். சொல்லுங்க, என்னை தேர்வு செய்திருப்பதற்காக சோதரர். ஆண்டவர் உங்களை தேர்வு செய்ததற்கு எத்தனை பேருக்கு கர்த்தருக்கு சோதரம் பண்ணீங்க? ஆண்டவரே, என்னை உம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிற பாத்திரமாக நீ தேர்வு செய்திருப்பதற்காக. அல்லேலூயா. சரி, இப்போ அவருடைய மகிமை நம் மூலமாய் வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் அதற்கு கிரயம் செலுத்தியே ஆக வேண்டும். சொல்லுங்க, கிரயம் செலுத்தியே ஆகணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ என்ன கிரயம் செலுத்தணும் அப்படின்னா, அதே 40 அதிகாரத்துல நீங்க 3வது வசனத்தை வாசித்து பாருங்க. 40:3 கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். சொல்லுங்க, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாக
நம்முளமாய் மாற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை, சொல்லுங்க வாழ்க்கை, வழி என்று சொன்னால் வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு ஏற்ற விதமாக, இயேசு விரும்புகிற விதமாக, அவருடைய சித்தத்துக்கு ஏற்புடையதாக நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அல்லேலூயா, ஆமென். நம்முடைய வாழ்க்கையை, தனிப்பட்ட ஜீவியத்தை அவருக்கு ஏற்ற விதமாக, நல்ல கவனிங்க, உங்களுக்கு ஏற்ற விதமாக, உலகத்துக்கு ஏற்ற விதமாக அல்ல, அவருக்கு ஏற்ற விதமாக மாற்றணும். உங்க வாழ்க்கையவே மாற்றணும். சொல்லுங்க, உங்க லைஃப் ஸ்டைல மாற்றணும். மொத்தமா சொன்னா ஆமென் சொல்லுங்க. உங்க லைஃப் ஸ்டைல மாற்றணும். அப்படின்னா உங்கள் உடையை மாற்றுவதல்ல, உங்கள் உள்ளம் மாற வேண்டும், உங்கள் சிந்தை மாற வேண்டும், உங்கள் நினைவுகள் மாற வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்கள் வாழ்வது எதற்காக என்று சொன்னால், இயேசு என்கிற அந்த காரியம் திடீரென உள்ளத்திலிருந்து வர வேண்டாம். எதற்காக வாழுகிறேன்? என் இயேசுவுக்காக என்று நீங்கள் அறைகூவல் விடுகிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கை மாறி இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நம்ம வாழ்வதற்கு நமக்கு பொருளாதாரம் தேவை, வாழ்வதற்கு பணம் தேவை, வீடு தேவை, வாசல் தேவை, நமக்கு சில பொருளாதாரங்கள் தேவை. ஆனால் அதுவே வாழ்க்கை அல்ல. நாம் வாழ்க்கை இயேசுவை சார்ந்ததாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஜீவியத்தை அவருக்கு ஏற்ற விதமாக மாற்ற வேண்டும். நீங்கள் உலகத்தை நேசித்து வாழுகிறவர்களாய் இருந்தால் இயேசுவின் மகிமை உங்கள் மூலமாய் வெளிப்பட முடியாது. நீங்கள் உலகத்தோடு ஒன்றரை கலந்து இருந்தால் இயேசுவின் மகிமையை வெளிப்படுத்த நீங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் வாழ வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? நீங்கள் உங்கள் காரியத்தில் வேறு பிரிக்கப்பட்டிருக்க வேண்டும். உலகத்துக்கும் உங்களுக்கும் எந்த விதத்திலேயும் அங்க கலவை இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. மிக்சர் இருக்கக்கூடாது. நீங்கள் வேறு, உலகம் வேறு. நீங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் நீங்கள் இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல. இந்த உலக வழக்கங்கள், பழக்கங்கள் உங்களுடையது அல்ல. உங்களுடைய வழக்கம், பழக்கம், நடைமுறை, வாழ்க்கை முறை எல்லாமே பரலோகத்தை சார்ந்ததாக இருக்கிறது. நன்றாய் கவனிக்க உங்களை அன்போடு கேட்கிறேன். நீங்கள் இந்த உலகத்தாராய் இருந்தாலும் இந்த உலகம் உங்களுடையது அல்ல. உங்களுடைய உலகம், எத்தனை பேர் சொன்னீங்க? ஆமாவா? ஆமாவா? இந்த உலகம் உங்களுடையதல்ல, உங்களுடைய உலகம் பரலோகம். அப்படியானால் உங்கள் வாழ்க்கை இவ்வுலகத்துக்கு ஏற்ற முறையின்படி அல்ல, பரலோகத்துக்கு ஏற்ற முறையாய் மாற வேண்டும். ஆமென். உங்கள் ஜீவியம் பரலோகத்துக்கு ஏற்ற முறையாக மாற வேண்டும். நீங்கள் உங்களை அதற்கு ஆயத்தப்படுத்துங்க. ஆமென் சொல்லுங்க. எரேமியா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், எரேமியா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 3:5 வாசிங்களேன். எரேமியா 7:3-5. கொஞ்சம் வேகப்படுத்தி போர்ட்ல வந்துருச்சுங்களா? இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் என்ன பண்ணுங்க? சீர்படுத்துங்க. அப்படின்னா சரிப்படுத்துங்க அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. திரும்ப வாசிங்க பிரதர், ஒன் செகண்ட். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும், வழி என்றால் வாழ்க்கை, கிரியை என்றால் உங்கள் செயல். ஆமென். இரண்டு காரியங்களை சீர்படுத்த சொல்லுகிறார். நன்றாய் கவனிக்க கேட்கிறேன் உங்களை அன்போடு. ஒரு கடவுளுடைய பிள்ளை சரிப்படுத்த வேண்டிய இரண்டு காரியங்கள், ஒன்று உங்கள் வாழ்க்கை, இன்னொன்று உங்கள் செயல். இது ரெண்டையும் சரிப்படுத்தணும். சொல்லுங்க, இது ரெண்டையும். ஆமென். சீர்படுத்துவது என்று சொன்னால் என்ன? ஏற்கனவே இருக்குது, அது டேமேஜ் ஆயிடுச்சு, இப்ப டேமேஜ் ஆனதை சரிப்படுத்த வேண்டும்.
அல்லேலூயா. உலகத்துக்கு ஏற்ற விதமாய் இருந்த உங்க வாழ்க்கையை தேவனுக்கு ஏற்ற விதமாய் மாற்ற வேண்டும். ஆமென். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழியையும் சொல்லுங்க, வாழ்க்கைய சொல்லுங்க, உங்க வாழ்க்கை முறை மாறட்டும். ஆமென் சொல்லுங்க, வாழ்க்கை முறை மாறட்டும். சொல்லுங்க, வாழ்க்கை முறை மாறட்டும். அவங்க தான் கிறிஸ்துவின் மகிமையை வெளிப்படுத்த முடியுமே ஒழிய வெறும் கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் வெளிப்படுத்த முடியாது. உங்கள் மூலமாக இயேசுவுக்கு எந்த லாபமும் இல்லை, பரலோகத்துக்கு எந்த லாபமும் இல்லை, அவர் சிந்திய ரத்தத்துக்கு எந்த புண்ணியமும் இல்லை. அப்படின்னா நான் யார்? நான் வேஸ்ட். என்னால் பரலோகத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, இயேசுவுக்கும். அப்ப நான் பிரயோஜனமாக வேண்டும். எத்தனை பேர் சொல்லி நான் இயேசுவுக்கு பிரயோஜனமாக வேண்டும்? அப்படியானால் நான் செய்ய வேண்டியது என்ன? என் வாழ்க்கையை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க, என் ஜீவியத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்க. எங்கெல்லாம் சரியில்லாம இருக்கிறோம், எந்தெந்த காரியத்தெல்லாம் சரியில்லாம இருக்கோம், அதை எல்லாத்தையும் டோட்டலா சரிப்படுத்துங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? எல்லாவற்றையும் சரிப்படுத்துங்க, எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்துங்க. எங்கெல்லாம் கோடல் மாடல் பிரச்சனை இருக்கோ எல்லாத்தையும் சரிப்படுத்துங்க. கடவுளே சொல்லுங்க, ஆண்டவரே என்னை சரிப்படுத்துங்க. ஆமென். இப்போ நீங்க உங்களை சரிப்படுத்திக்க முடியாது, உங்களை சரிப்படுத்துவடைய கையில கொடுத்து அவர் சரிப்படுத்துவார். ஆமென். குயவனுடைய கையில இருக்கிற களிமண்ணை எப்படி குயவன் தனக்கு ஏற்ற விதமான ஒரு பாத்திரமாய் உருவாக்குகிறாரோ, அப்படி அந்த களிமண் குயவனுடைய கையிலே தன்னை அர்ப்பணிப்பது போல ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவருடைய கரத்திலே, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்ற அவருடைய சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்தான் அவர் அவருக்கு பிரியமானபடி உருவாக்குவார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அவருக்கு ஏற்ற விதமாக, அவருக்கு பிரியமானபடி, அவர் சித்தத்தின்படி உருவாக்கப்படுகிற பாத்திரத்தின் மூலமாக அவருடைய மகிமை வெளிப்படும். மாமிசமான யாவரும் அதை காண்பார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? உங்க செயல் வாழ்க்கை மாத்திரமல்ல, உங்க செயல், உங்க வாழ்க்கையில நீங்க செய்கிற ஒவ்வொரு செயல்களும் அவருக்கு ஏற்ற விதமாய் மாற வேண்டும். சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. உங்க குடும்ப வாழ்க்கை யாருக்கு ஏற்ற விதமாய் மாற வேண்டும்? யாருக்கு? உங்களுக்கு பிரியமானபடி, உங்க மாமியாருக்கு பிரியமானபடியா? யாருக்கு ஏற்றபடி மாறணும்? மாறுதா? உங்க வாழ்க்கை அவருக்கு ஏற்ற விதமாய் மாறணும், உங்க ஜீவியம் அவருக்கு ஏற்ற விதமாய் மாறணும். இந்த உலகத்தில் நீங்க சம்பாதிக்கிறீங்க, அந்த சம்பாத்தனை அவருக்கு ஏற்ற விதமாய் இருக்கணும். இந்த உலகத்தில் பிசினஸ் பண்றோம், அந்த பிசினஸ் அவருக்கு ஏற்ற விதமாய் மாறணும். உங்களுடைய வெள்ளாமை அவருக்கு ஏற்ற விதமாய் மாறணும். உங்களுடைய வருமானத்துக்காக நீங்கள் செய்கிற வேலைகள், உத்தியோகங்கள், தொழில்கள், இவைகள் அனைத்தும் அவருக்கு ஏற்ற விதமாய் மாற வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? இந்த உலகத்துல 10ஓட 11 இருக்கணும் அப்படின்னீங்கன்னா அது கதைக்கு சரி வராது. எல்லாமே அவருக்கு ஏற்ற விதமாய் அவர் விரும்புகிறபடி மாற வேண்டும். சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில செய்கிற ஒவ்வொரு காரியங்களும், என்னுடைய வேலை, என்னுடைய உத்தியோகம், ஆண்டவரே என்னுடைய தொழில், என்னுடைய விவசாயம், என்னுடைய வெள்ளாமை, என் கால்நடை வளர்ப்பு, என்னுடைய வியாபாரங்கள், என்னுடைய படிப்பு, சொல்லுங்க, வாயில சொல்லுங்க. நான் சொல்றதெல்லாம் சொல்லணும், மண்டே ஆடி இருக்க கூடாது. சொல்லுங்க, எல்லாம் உமக்கு ஏற்றனவாக மாற வேண்டும் ஆண்டவரே. அப்படி மாறினால் கிறிஸ்துவின் மகிமை உங்கள் மூலமாய் வெளிப்படும். நீங்கள் உலகத்தோடு, உலக மக்களை போல நீங்கள் வாழ முடியாது. அதுக்கு வேதம் இடம் கொடுக்கவே. ஆமென். நீங்கள் எதை செய்தாலும் என்ன எப்படி செய்யணுமா? கர்த்தருக்கு என்ன செய்ய
சொல்லுங்க. நீங்க செய்யற வேலை, உங்களுக்கு வேலை கொடுத்தது அரசாங்கம் இல்ல, உங்களுக்கு வேலை கொடுக்கிறது கர்த்தர். அதை நல்ல மனசுல வச்சுருங்க. நீங்க அரசாங்கத்துக்கு வேலை செய்யல, கர்த்தர் தான் அந்த வேலையை கொடுத்திருக்கிறாரு. அப்ப நான் யாருக்காக வேலை செய்கிறேன் என்று நினைக்கணும், நான் கர்த்தருக்காக வேலை செய்கிறேன். ஒரு வயல் நிலத்துக்கு வேலைக்கு போறீங்க, அந்த வேலையை யார் கொடுத்தார்? அந்த வயலின் சொந்தக்காரர் அல்ல, கர்த்தரே அந்த வேலையை கொடுக்கிறார். அப்ப நீங்க செய்கிற வேலை நான் கர்த்தருக்கு செய்கிறேன் என்று செய்யணும், ஏமாற்றக்கூடாது. ஒவ்வொரு வேலையும் கர்த்தர் அவரே தருகிறார். சொல்லுங்க, எல்லா வேலையும் அவரே தருகிறார். எந்த வேலையும் உங்களுக்கு வேற மனுஷர்கள் தரல, கர்த்தர் தான் தர. மனுஷர்கள் மூலமாய் கர்த்தர் தருகிறார். சொல்லுங்க, கர்த்தர் தருகிறார். உண்மை உள்ளவர்களாய் இருங்க. யார் பார்க்கிறார்கள் பார்க்கல, யார் உங்களை கவனிக்கிறாங்க கவனிக்கல, என் எஜமானர் கவனித்துக் கொண்டிருக்கிறார், அவர் எனக்கு அந்த வேலையை கொடுத்திருக்கிறார், அவருக்கு முன்பாக நான் உத்தமமாய் அந்த வேலையை செய்ய வேண்டும். ஆமென் சொல்லுங்க. உத்தமமாய் அந்த வேலையை செய்ய வேண்டும். என்னுடைய வேலையில் கூட நான் ஒரு கூலிக்கு வேலைக்கு போகிறேன், அதிலே என்னுடைய உத்தமம் இருக்க வேண்டும். நான் ஒரு வயல் வேலைக்கு போகிறேன், அதில் உத்தமம் இருக்க வேண்டும். நான் ஒரு வியாபாரம் செய்கிறேன், அந்த வியாபாரத்திலே உத்தமம் இருக்க வேண்டும். லிசன் ப்ளீஸ். நான் ஒரு ஆடு வளர்ப்பு செய்கிறேன், மாடு வளர்க்கிறேன், அல்லது வயல் நிலையில விவசாயம் பண்ணுகிறேன், அதிலே உத்தமம் வேண்டும். அதுல உத்தம குறைவு இருக்குமே ஆனால் என் மூலமாய் தேவ மகிமை வெளிப்பட முடியாது. ஆமென் சொல்ல முடியுமா? உண்மை உள்ளவன் பரிபூரணமான ஆசீர்வாதங்களை உலகம் ஏமாற்றுகிறது என்பதற்காக ஒரு தேவனுடைய பிள்ளையும் ஏமாற்ற முடியாது. உலகம் வேறு, நீங்கள் வேறு. சொல்லுங்க, உலகம் வேறு, நான் வேறு. அல்லேலூயா. உலகம் நியாய தீர்ப்படையும், நீங்கள் நியாயம் தீர்க்க நியாய தீர்ப்புக்கு நிற்காமல் இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? உலகம் இப்படித்தான் ஏமாற்றுகிறது, ஆகவே நானும் ஏமாற்றி. இல்லை, நீ உலகத்தாராய் இருந்தால் உலகத்தை போல செய்யலாம். நீ உலகத்தாராய் இல்லை என்று சொன்னால் நீ அந்த வேலைக்கு போகவே கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? நல்ல கவனிக்க, உங்களை அன்போடு கேட்கிறேன். சின்ன வேலையோ பெரிய வேலையோ அரசாங்க வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ தொழிலோ நீங்கள் அவருக்கு ஏற்ற விதமாக செய்யணும். சொல்லுங்க, செய்யணும். அப்ப கர்த்தருடைய மகிமை உங்கள் மூலமாய், சொல்லுங்க, வெளியரங்கமாய் மாறும். ஆமென். பிலிப்பு என்பவன் வேலைக்கு அமர்த்தப்படுகிறார். பந்தி விசாரிப்பு வேலைக்கு அப்போஸ்தலர்களால் அமர்த்தப்படுகிறார். முதல் இரத்த சாட்சி ஸ்தேவான் வேலைக்கு அமர்த்தப்படுகிறான். என்ன வேலை அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது? பந்தி விசாரிப்பு வேலை கொடுக்கப்படுகிறது. அந்த பந்தி விசாரிப்பு வேலையிலே மிகுந்த உண்மையோடு உத்தமத்தோடு தேவனுக்கு ஏற்ற விதமாய் அந்த வேலையை செய்கிறார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை பலமாய் நிரப்புகிறார். இந்த பந்தி விசாரிப்பு வேலையை செய்த பிலிப்பு மகிமையான அற்புதங்களை செய்கிறவனாய் மாறுகிறார். கர்த்தேக மந்திரிக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறார். முதல் இரத்த சாட்சி ஸ்தேவான் அத்தனை பெரிய மனிதர்களோடு இயேசுவே தேவன் என்பதை நிரூபிக்கிறான். கல்லெறிந்து கொல்லப்படுகிறான். அவருடைய முகம் தேவ தூதருடைய முகத்தை போல பிரகாசிக்கிறது. லிசன் ப்ளீஸ் பிரதர். ஹலோ, இவ்வளவு சத்தியத்தில் நீங்க தூங்குனீங்கன்னா உன்னை என்னவென்று சொல்லி நான் அழைப்பேன். அல்லேலூயா. அப்புறம் உங்களுக்குன்னு ஒரு பாட்டு நான் பாட வேண்டியிருக்கோம். அல்லேலூயா. எத்தனை பேரோட ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார்? நான் எதற்கோ ஒரு கிறிஸ்தவனாக சாதாரணமான ஒரு விசுவாசியாய் இருந்துவிட்டு போவதற்கு இந்த 2021 ஆண்டவர் கொடுக்கல. கிறிஸ்துவின் மகிமையை நீங்களும் நானும் கட்டாயமாய் வெளிப்படுத்தி ஆக
பிரதர் கடந்த நாட்களில் சொன்னார், நல்ல ஒரு பெரிய ஊழியக்காரர், ஒரு நிறைய அவர் ஒரு 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 தனி ஸ்தாபனமே வச்சு நடத்தினாரு. ஏராளமான சபைகள் அவருக்கு கீழே இருக்கிறது, ஏராளமான ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. அவர்கிட்ட அவருடைய சொந்த மகன் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டவன் ஆர்எஸ்எஸ்ல சேர்ந்துட்டான். ஆர்எஸ்எஸ்ல சேர்ந்து அவங்க அப்பா எங்கெல்லாம் கூட்டம் நடத்த போறாரோ அங்கெல்லாம் இவன் ஆளுகளை கூப்பிட்டுக்கிட்டு அடிக்கிறதுக்கு போறான். எப்படிப்பட்ட காலத்துல நீங்கள் நான் இருக்கிறோம்? தூங்குற காலமா? ஹலோ, தூங்குற காலமா இருக்கிறோம்? கிறிஸ்துவ வெளிப்படுத்துகிற காலம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கிறிஸ்துவ அப்படி இருக்கிறவங்கள தான் சபைக்கு. சும்மா வந்துட்டு போறதுக்கு வேலையே இல்லை. நீங்க வீட்டிலேயே இருக்கிறது ரொம்ப நல்லது, சாலை சிறந்ததுன்னு சொல்லுவாங்கல்ல. சரி, கவனிங்க. உங்கள் வழியை சீர்படுத்துங்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்கள் வழியை சீர்படுத்துங்க. அப்புறம் உங்க கிரியைகளையும் ரெண்டையும் சரிப்படுத்துங்க. ஆமென் சோதரம். அல்லேலூயா. அடுத்து 5வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் நல்லா சீர்படுத்துங்க. முத சீர்படுத்துங்கன்னு சொன்னாரு. இப்ப 5வது வசனத்துல என்ன சொல்றாரு? சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. நல்லா சீர்படுத்துங்க. மேலோட்டமா இல்ல. சொல்லுங்க, மேலோட்டமா இல்ல. மேலோட்டமா இல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மேலோட்டமா இல்ல. நல்லாவே சீர்படுத்தி. அல்லேலூயா. நல்லாவே சீர்படுத்திரு. அல்லேலூயா. நல்லாவே சீர்படுத்திருங்க. ஆமென். அல்லேலூயா. நன்றாய் சீர்படுத்தி மனுஷருக்கும் உள்ள வாழ்க்கையை நியாயமாய் தீர்த்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அப்போ நல்ல சீர்படுத்தணும். சொல்லுங்க, நல்ல சீர்படுத்தணும். நல்ல சரிப்படுத்த வேண்டியிருக்கு. ஆமென் சொல்லுங்க. சங்கீதம் 139:24 வாசித்து பாருங்க. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்திலே, சொல்லுங்க, என்னிடத்துல, பக்கத்துல இருக்கிறவனிடத்துல இல்ல, என்னிடத்துல. சொல்லுங்க, என்னிடத்துல. இன்னொரு விசுவாசியினுடைய காரியத்தில் இல்ல, என்னிடத்துல. இயேசுவே, உம்மை வேதனைப்படுத்தக்கூடிய வழி வாழ்க்கை, உம்மை வேதனைப்படுத்தக்கூடிய வாழ்க்கை என்னிடத்திலே உண்டோ என்று என்ன நல்லா பார்த்து நித்திய வழியிலே நடத்துங்கப்பா. சொல்லுங்க. அப்போ நான் பார்க்க வேண்டியது என்ன? என் வாழ்க்கையில இயேசுவை வேதனைப்படுத்தக்கூடிய காரியங்கள் உண்டா? ஆமென். உண்டா? இருக்கா? ஆண்டவருடைய மனசு நோகிறபடி நம்ம வாழ்க்கை இருக்குதா? ஆண்டவருடைய சரீரத்துல சாட்டையால் அடிக்கக்கூடிய, திரும்பவும் ஒரு கையில ஆணிய வச்சு அடிக்கிற, திரும்பவும் கால்ல ஆணிய வச்சு அடிக்கிற வாழ்க்கை நமக்கு இருக்குதா? வசனம் சொல்லுகிறது, திரும்பவும் நீங்கள் அவரை சிலுவையிலே அறைகிறவர்களாக இருக்கிறீர்கள். எத்தனை ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்ப தாவீது சொல்றாரு, ஆண்டவரே, உங்களை வேதனைப்படுத்துற மாதிரி நான் வாழ்றேன்னா, என் குடும்ப வாழ்க்கை, என் தனிப்பட்ட வாழ்க்கை, நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? என் வாழ்க்கையின் மூலமாக இயேசு சந்தோஷப்படுகிறாரா? என் வாழ்க்கையின் மூலமாக இயேசு மகிழ்ச்சி அடைகிறாரா? என் வாழ்க்கையின் மூலமாக இயேசு பெருமிதம் கொள்கிறாரா? என் வாழ்க்கையின் மூலமாக இயேசு ஆனந்தப்படுகிறாரா? அல்லது உங்களுக்காக, நீங்கள் உங்க வாழ்க்கையில செய்கிற காரியங்களுக்காக அவர் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கிறாரா? இந்த கேள்வி உங்கள் மனசிலே இருக்கு. இந்த கேள்வி உங்கள் மனசிலே எழுப்புவதாக. கவனிங்க, கவனிங்க, கவனிங்க. நீங்க நினைச்சு பாருங்க, என் வாழ்க்கையின் மூலமா இயேசு சந்தோஷப்படுகிறாரா? என் வாழ்க்கையின் மூலமா இயேசு பெருமிதம் கொள்கிறாரா? என் வாழ்க்கையின் மூலமாக இயேசு
அவர் ஆனந்தம் அடைகிறாரா அல்லது துக்கப்பட்டு அழுகிறாரா? நம்முடைய வாழ்க்கை மூலமாய் அவரை என்ன செய்கிறோம்? அப்ப தாவீது சொல்றாரு, என்னை சோதித்து பாருங்க சொல்லுங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமை என் மூலமாய் இந்த உலகத்துக்கு வெளியரங்கமாக மாற வேண்டும் என்று சொன்னார். நான் மாற வேண்டியது என்னுடைய ஜீவியம் மாற வேண்டும். சொல்லுங்க, என் ஜீவியம் டோட்டலா மாறியே ஆக வேண்டும். சொல்லுங்க, எல்லாம் மாறணும். சொல்லுங்க, எல்லாம் மாறணும். சொல்லுங்க, எல்லாம் மாறணும். என் கோபம் மாறணும், என் பெருமை மாறணும், என் துர்க்குணம் மாறணும், அல்லேலூயா, என் மேட்டிமை மாறணும், என் அகந்தம் மாறணும். மாறணும். இது மாறாம நான் கிறிஸ்துவை வெளிப்படுத்த மாறுதா? மாறுதா? மாறாம கிறிஸ்துவின் மகிமை நம் மூலமாய் வெளிப்படவே எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. 40வது அதிகாரம் ஏசாயா. எடுத்து பாருங்க. நம்ம தலைப்பு வசனத்தை வாசிச்சோம் இல்லையா? நம்ம நேரம்ல முடிக்க போறோம். மற்றதை நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். ஏகமாய் காணும். கீழே வாசிக்கலாம். கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்று, கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. ஆமென். இப்போ அடுத்து பாருங்க 3வது வசனம். அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்க. அல்லேலூயா. அவாந்தர வழியிலே நம்முடைய தேவனுக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்க. இப்ப நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? தேவனுடைய மகிமை நம் மூலமாய் வெளிப்படுவதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? முதலாவது நம்முடைய வழியை ஆயத்தப்படுத்தணும். அதான் நம்முடைய வாழ்க்கை. சொல்லுங்க, தன்னுடைய வாழ்க்கை. உங்க வாழ்க்கை நீங்க முதல்ல சரிப்படுத்தணும். இதில் அந்த ஹெட்டிங் மாத்திரம் சொல்லிட்டு போறேன். அடுத்த வாரத்தில் கர்த்தருக்கு சித்தமாக இருந்தால் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஆமென். நம்முடைய பாதை செவ்வை பண்ணணும். நம்முடைய பாதையை சொல்லுங்க, பாதையை. 4வது வசனம், பள்ளமெல்லாம் உயர்த்தப்படணும். ஆவிக்குரிய பள்ளங்கள். சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, ஆவிக்குரிய பள்ளம். நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய பள்ளம், படுகுழி. இந்த ஆவிக்குரிய பள்ளங்கள் ஜெபத்துல, விசுவாசத்துல, வேத வாசிப்புல, பரிசுத்தத்துல, உண்மையில, உத்தமத்துல, தேவனுக்காக வாழுகிற காரியத்துல விழுந்து கிடக்கிற பள்ளங்கள். இந்த பள்ளமெல்லாம் என்ன பண்ணணும்? ஆமென். பள்ளம் எல்லாம் உயர்த்தப்படணும். மலைகள், குன்றுகள் தாழ்த்தப்படணும். மலைகள், ஆமென், மலையும் குன்றும், பெருமை, மேட்டிமை, அப்படிதானங்களா? ஆவிக்குரிய கொழுப்பு. சொல்லுங்க, ஆவிக்குரிய கொழுப்பு, ஆவிக்குரிய பெருமை, ஆவிக்குரிய மேட்டிமை, ஆவிக்குரிய காரியத்தில் தற்பெருமை, நான் என் என்கிற சுயம். இந்த மலை, இந்த குன்றல என்ன பண்ணணும்? ஆமென். எல்லாருக்கும் நான் எல்லாமுமாய் மாறவேன். ஆமென் சொல்லுங்க. எல்லாருக்கும் எல்லாமா மாறணும். ஆமென் சொல்லுங்க. எல்லாருக்கும் எல்லாருமா மாற வேண்டும் நான். அல்லேலூயா. அப்ப இந்த மலையும் குன்றும் என்ன பண்ணப்படணும்? இதுல நான் அடுத்த வாரத்தில் ஆவியானவர் நமக்கு திரும்ப அதனுடைய விளக்கத்தை சொல்லி தருவாராக. தாழ்த்தப்பட்டு கோணலானது, சொல்லுங்க, கோணலானதெல்லாம் ஆமென். அடுத்து கரடு முரடானது சமமாக்கப்படும். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை வெளியேறணும். இதனுடைய விளக்கத்தை நாம் அடுத்த வாரத்தில் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? நிறைய காரியங்களை ஆவியானவர் சொல்லி கொடுத்திருக்கிறாரு. ஆக அவைகள் எல்லாம் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. அப்ப இன்றைக்கு உங்களுடைய ஆழ் மனதிலே நீங்கள் பதித்துக் கொள்ள வேண்டிய காரியம், உங்கள் வழியை சீர்படுத்துங்கள். ஆமென் சொல்லுங்க. உங்க வழியை கண்டிப்பா இது ஒரே நாள் நடந்துராது.
இன்னைக்கு சாயந்தரத்தோட சரிப்படுத்துறதுல விஷயம் இல்லை. உங்களை உட்கார்ந்து யோசித்து என்னென்ன காரியங்கள் என் தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை கிரியைகள் என்னென்ன, என் செயல்கள் என்னென்ன காரியங்கள், இதை ஒவ்வொன்றாய் நீங்கள் சரிப்படுத்துங்கள். ஆவியானவர் உதவி செய்வார். ஆமென் சொல்லுங்க. ஒவ்வொரு காரியமா யோசிங்க. நான் எதை சரிப்படுத்த வேண்டும், எதை சரிப்படுத்த, என்னுடைய கோபமா, என்னுடைய நிர்விசாரமா, என்னுடைய மேட்டிமையா, பெருமையா, நான் என் என்கிற சுயமா, எதை நான் சரிப்படுத்த வேண்டும், என் வாழ்க்கையின் ஸ்டைல்ல என்ன மாற்றத்தை நான் உருவாக்கணும், என் தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில நான் எதை செய்ய வேண்டும், எல்லாம் எப்படி நடக்கணும்னு சொன்னா கடவுளுடைய வார்த்தை சொல்றது தெய்வ பயத்தோட நடக்கணும். உங்க குடும்பம் சொல்லுங்க, என் குடும்பம் எப்படி நடக்கணும்? நடக்குதா உங்க குடும்பம் தெய்வ பயத்தோட? சகலமும் நல்ல ஒழுக்கமா நடக்கணும். குடும்பம் எப்படி இருக்கணும்? நல்ல ஒழுக்கம், ஆவிக்குரிய ஒழுக்கம் வேணும். சொல்லுங்க, ஆவிக்குரிய ஒழுக்கம் உள்ள குடும்பமாக இருக்க வேண்டும். ஆவிக்குரிய கனிகள் உள்ள குடும்பமா இருக்கணும். ஆவிக்குரிய 9 கனிகளும் ஒரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். சொல்லுங்க, இந்த குடும்பத்தின் மூலமாக தான், இந்த நபர்களின் மூலமாக தான் ஆண்டவருடைய மகிமை வெளியரங்கமாகும். எத்தனை பேர் ஆமென்? மாமிசமான யாவரும் அதை காணும். ஆமென் சொல்லுங்க. அதை காண்பார்கள். எல்லாரும் பார்ப்பாங்க. உங்க குடும்பத்தின் மூலமாய் அவர் மகிமைப்படுவதை பார்ப்பாங்க. உங்க மூலமா மகிமைப்படுவதை பார்ப்பாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஆண்டவரே, என்னை தாழ்த்துகிறேன் என்று சொல்லுங்க. எல்லாரும் ஜெபிப்போமா? எல்லாரும் ஜெபிப்போமா? ஆண்டவருடைய பாதத்துல நாம ஜெபம் பண்ணுவோம்.